हरे कृष्ण जय जय राधे श्याम। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय गौरङ्गप्रष्ठरूपिणे श्रीभक्तिविबोधाय बोधयनगिति नामिने। भज श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எனது ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளில் சிரம் பதித்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாற்றத்தை பற்றி. அதாவது ஒரே ஒரு மாற்றம், இந்த மாற்றம் நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாற்றமானது நம்மளுடைய வாழ்வையே மாற்றும். அது என்ன மாற்றம் அப்படின்னா அந்த மாற்றத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு சிறிய சரித்திரத்தின் மூலமாக பார்க்கலாம். பிருந்தாவனம் கேட்கும் போதே எவ்வளவு ரம்மியமா இருக்குது நம்ம பக்தர்களுக்கு. இந்த பிருந்தாவனத்துல இன்றும் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய திவ்ய லீலைகள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான புண்ணிய ஸ்தலம் பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்துல எங்க பார்த்தாலும் காற்றில் ஜெயராதே ஸ்ரீராதே அப்படின்னு ராதையின் நாமம் அப்படி அலையாக ரீங்காரமிட்டு கொண்டே வரும். இந்த பிருந்தாவனத்துல பாய்ந்தோடும் யமுனை நதியில கூட பிரேமை அப்படியே வழிந்தோடும். அந்த பிருந்தாவன தாமத்துல ஒரு சாதகன் வாழ்ந்து வரார். அந்த சாதகனுக்கு நான் எப்படியாவது ஒரு ஆன்மீக குருவை தேடி ஆன்மீக தீட்சையை நான் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தீயாக கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த சாதகனுடைய மனதில். அப்போ ஆன்மீக குருவை தேடி பிருந்தாவனத்துக்குள்ள அவன் போகும்போது அங்க அந்த பிருந்தாவனத்து தவ புதல்வரான ஒரு கௌடிய வைஷ்ணவருடைய ஆசிரமத்தை அவன் சென்றடைகிறான். அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த சாதகன் போகும்போது அங்க ஆன்மீக குருவானவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி ஹரியினுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாதகன் அப்படியே குருதேவருடைய திருவடியில் அப்படி தண்ட மாறி விழுந்து வணங்கி கை கூப்பி பணிவோட எந்திரிச்சு நின்று வேண்டுறான். என் குருதேவா, என் ஆன்மீக வழிகாட்டி நீங்க தான். உங்களை என் குருநாதராக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த எளியவன் மீது நீங்கள் கருணை கொண்டு எனக்கு தீட்சை வழங்கிட வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப பணிவோட அந்த குரு கிட்ட கேட்கிறான் இந்த சாதகன். எனக்கு எப்படியாவது நீங்க தீட்சை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. அப்போ சீடனுடைய இந்த ஆசையை கேட்ட குருதேவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட அவனை பார்க்கிறார். பார்த்துக்கிட்டு, மகனே, தீட்சை என்பது வெறும் சடங்கு கிடையாது. அது ஆன்மாவின் இன்னொரு பிறப்பு. அது சாதாரண சடங்கல்ல, இந்த ஆன்மாவினுடைய இன்னொரு பிறப்பு. அதை பெறணும்னு நீ ஆசைப்படுற, சரி ஓகே,
அதை பெறுவதற்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது? குரு கேட்கிறார். உடனே சீடன் அப்படி தயங்கி நிற்கிறான். குருதேவா, தகுதி எது என்று நீங்கள் குறிப்பிடுவது எதனை? என்னிடமிருந்து எத்தகைய உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் குருதேவா அப்படின்னு இந்த சாதகன் பணிவோட கேட்கிறான். குருதேவர் புன்னகையோடு அமைதியாக சொல்றார், சரி, உனக்கு 24 மணி நேரம் அவகாசம் தருகிறேன். அதுக்குள்ள இந்த புண்ணிய பூமி இருக்குல்ல, இந்த புனிதமான இந்த விருந்தாவன தாமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினத்தை விட நீ உயர்ந்தவன் என்பதை நிரூபித்து முதலில் காட்டு. ஒரே ஒரு ஜீவன், ஏதாவது ஒரு ஜீவனை விட உனது மேன்மையை ஒசத்தியா உன்னால நிறுவ முடியும் அப்படின்னா நிச்சயம் உனக்கு நான் ஆன்மீக தீட்சை அளிக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றார். உடனே அந்த சாதகன் அப்படியே ஆகட்டும் குருதேவா அப்படின்ட்டு முழு சம்மதம், முகம் நிறைய புன்னகையோட அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து அப்படி தன்னம்பிக்கையோட வெளியே வரான். அவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு அகந்தை எட்டி பார்த்துச்சு. என்ன அப்படின்னா, 24 மணி நேரமா? எதற்கு? என்னால் 24 நிமிடம் இல்லை இல்லை இல்லை, வெறும் 24 வினாடி போதும், நான் இதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு அந்த சாதகன் சொல்றான். அப்படி நினைச்சிட்டே அவன் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு ரிக்ஷாக்காரன் வரான். அந்த ரிக்ஷாக்காரனை நிப்பாட்டி, எனக்கு என்னுடைய இல்லத்துக்கு கொண்டு நீ விட்டுடு, உனக்கு என்ன காசோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ரிக்ஷாவில் ஏறி உட்கார்ந்து ரிக்ஷாக்காரனை கிளம்பி போக சொல்லும்போது, அந்த பின்னாடி ரிக்ஷா வண்டியில் உட்கார்ந்து இருந்தோன்னு அவனுடைய அகந்தை, அந்த சாதகனுடைய அகந்தை அப்படி மெதுவாக எட்டி பார்த்துச்சு. எப்படி அப்படின்னா, நாளைக்கு இந்த ரிக்ஷாக்காரனை என் குருதேவருக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டணும். ஏன் அப்படின்னா, நான் பணம் கொடுக்கறதுனால தானே இவனால் உழைக்க முடியுது. என் பணத்தை வச்சு தானே இவனுடைய பிழைப்பு நடக்குது. அப்போ நான் இவனை விட மேலானவன் தானே. அந்த ரிக்ஷாக்காரன் என்னை விட தாழ்ந்தவன். அதனால் நாளைக்கு இவனை என் குரு கிட்ட கொண்டு நிப்பாட்டி நான் அதை நிரூபிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவனுடைய வீடு வந்தது. ரிக்ஷாக்காரன், ஐயா உங்களுடைய இடம் வந்து விட்டது. உடனே இறங்கி காசு கொடுத்துக்கிட்டு அப்படி திரும்புகிறான். திடீர்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஐயோ ஏதோ தவறு பண்ணிவிட்டேனே, என்னுடைய இந்த 10 ரூபாயா என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுச்சு. இல்லையே, அந்த ரிக்ஷாக்காரன் தன்னுடைய வியர்வையை சிந்தி பாடுபட்டு நம்மளை எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு இங்கே இறக்கி விட்டிருக்கிறான். இவனுடைய இந்த உழைப்பு இதில் இல்லை அப்படின்னா என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? அப்போ உண்மையிலேயே நான் அவனை தான் நம்பி இருக்கிறேன். அப்போ அவன் என்னை விட மேலானவன், நான் வெறும் சோம்பேறி. அவன் என்னை விட எவ்வளவோ உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சு அவனுடைய அகந்தை அதில் அடிபட்டு போகுது. உடனே சரி, வேற ஒருத்தன் நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு அந்த சாதகன் அப்படி வரும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் அப்படி ஒரு காய்கறி வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேருந்து காசு கொடுத்து காய்கறியெல்லாம் வாங்குறான். வாங்கி முடித்ததும் அவனுக்குள்ள மறுபடியும் ஒரு அகந்தை அப்படியே எட்டி பார்க்குது. நாளைக்கு இந்த காய்கறிக்காரனை அழைச்சிட்டு போய் என் குருதேவருக்கு முன்னாடி போய் நான் நிப்பாட்டணும். ஏன் அப்படின்னா, இவங்க சாதாரண கிராமவாசிங்க தானே,
நான் பணம் கொடுத்து தானே இவங்களை காப்பாத்துறேன். அப்போ நான் இவங்களை விட மேலானவன் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள கதவு திறந்து உள்ள போனதுதான் உண்டு. அவனுடைய சிந்தனை அப்படி தலைகீழாக மாறியது. நான் ஒரு விவசாயி அல்லவா? இந்த மண்ணை பிளந்து அதில் தானியங்களை போட்டு அதை விளைவித்து அதை எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த வித்தை எனக்கு தெரியாதே. இவர்கள் ஒரு நாள் இந்த காய்கறியை கொண்டு வரலன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நான் அப்படி தளர்ந்தலா போயிருவேன். ஆனா இவங்கத்தான் இந்த உலகிற்கே உணவளிக்கும் தெய்வம். நான் இவங்களையெல்லாம் நம்பி வாழக்கூடிய ஒரு எளியவன். அன்னைக்கு இந்த சாதகன் யாரையெல்லாம் சந்திச்சானோ, அந்த விருந்தாவன தாமத்துக்குள்ள யாரையெல்லாம் பார்க்கிறானோ, எளியவன், ஏழை, உயிரினங்கள், எதை பார்த்தாலும் தன்னிடமில்லாத ஒரு மகத்தான குணத்தை அங்க இருந்த அனைவரிடமும் அதை பார்த்தான். என்னாச்சு அப்படின்னா, மெல்ல மெல்ல அந்த சாதகனுடைய அகந்தை அப்படி தகர தொடங்கிச்சு. அந்த அகந்தை எனும் கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைந்தது அந்த சாதகன்ட்ட. அப்போ அன்னைக்கு நைட்டு அப்படி தூக்கம் இல்லாம அப்படி புரண்டு, எப்படி நான் கண்டுபிடிப்பேன், நாளைக்கு குருதேவத்தை கொண்டு போகணுமே, அப்பந்தானே எனக்கு தீட்சை கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை அந்த சாதகனுடைய இதயத்தில் கடல் அலை மாறி அடித்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் பகலவன் விழித்தான், சாதகனும் விழித்தான். அவன் எண்ணத்தில் பூரா, ஐயோ குரு 24 மணி நேரம் அவகாசம் கொடுத்திருக்காரே, என்னை விட தாழ்ந்த ஒன்றை அவரிடம் காட்ட வேண்டுமே, நேரம் இல்லையே அப்படின்ட்டு காலை கடனை கழிப்பதற்காக அவன் செல்றான். அங்க ஒரு கழிவு இருந்துச்சு. அந்த கழிவுல ஒரு புழு அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தான். ஆஹா, சூப்பர், இன்னைக்கு இந்த புழுவை என் குருதேவர்கிட்ட போய் காட்ட முடியாது, ஆனா சொல்ல முடியும். என்னை விட ஒரு தாழ்ந்த உயிரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது இந்த மலத்துல இந்த கழிவுல ஊழ்ந்துக்கிட்டு இருக்குதே அந்த புழுவுதான் அப்படின்னு என் குருக்கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஓடிட்டு இருந்த ஒரு நீரோடையில போய் நல்லா குளிச்சு அப்படி கரையேறி வரான். திடீர்னு அவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு மின்னல் மாதிரி ஷங்கன்னு அப்படி அடிச்சுட்டு போகுது. அப்போ நினைக்கிறான், ஐயோ நான் எவ்வளவு பெரிய முட்டாள், நான் அமிர்தத்துக்கு இணையான பகவான் கிருஷ்ணரினுடைய பிரசாதத்தை உண்டேன், அதை அசுத்தமான ஒரு மலமாக மாற்றினேன். ஆனா இந்த புழுக்கள் இருக்கு இல்லையா, இந்த புழுவானது அந்த அசுத்தமான அந்த மலத்தை தன்னுடைய இடமாக ஏற்று வாழ்கிறது. அது எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டதா இருக்குது. அந்த கழிவுல அது வாழ்ந்துட்டு இருக்குது. அது எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை. இந்த ஒரு சகிப்புத்தன்மை என்கிட்ட இல்லையே, நிச்சயமா நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். இந்த புழு என்னை விட உயர்ந்தது. நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த புழுவை விட நான் உயர்ந்தவன் நினைச்சிட்டேன். ஆனா இந்த புழுதான் என்னை விட உயர்ந்தது. நான் அதை விட தாழ்ந்தவன் அப்படின்னு அவன் மனதுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சது. கடைசியில் அந்த சாதகன் கையில எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி வெற்று மனிதனாக அவன் குருவினுடைய ஆசிரமத்தை தேடி அப்படி கவலையோட தலை குனிந்திருந்தான்.
கண்கள் கண்ணீரினால நிறைந்திருந்தது. குருதேவருடைய திருவடியில் அப்படியே சாஷ்டாங்கமா விழுறான். குருதேவா, என்னை மன்னித்தருளுங்கள் அப்படின்னு கதறான். என் அன்பிற்குரிய குருதேவா, என்னை மன்னித்தருளுங்கள். இந்த அகில உலகத்திலும் விருந்தாவன தாமத்திலும் என்னை விட ஒரு தாழ்ந்த உயிரினம் கூட கிடையாது. அதை கண்டறியவும் முடியாது. மனிதர்கள், விலங்குகள், ஏன் கழிவில் வாழும் புழுக்கள் கூட ஏதாவது ஒரு விதத்தில் என்னை விட உயர்ந்ததாக இருக்கின்றது. என்னை விட அற்பமான ஒருவரை கூட என்னால் கண்டறிய முடியவில்லை. குருதேவா, தங்களிடம் தீட்சை பெறும் தகுதியை நான் இழந்தவன், அதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு அந்த சாதகன் அப்படி கரம் கூப்பி கண்ணீரோடு அப்படி சொல்லும்போது, அந்த சீடனுடைய இந்த வார்த்தையை கேட்ட குருதேவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அவனுக்குள்ள இருந்த நான் எனும் அகந்தை முற்றிலும் எரிந்து அவனுடைய இதயம் படிகம் மாதிரி அப்படியே தூய்மையாக மாறினதை குரு உணர்கிறார். அவன் அப்படியே ஆசையோட அள்ளி அணைத்து அவனுடைய தலையில் வைத்து அப்படி ஆசீர்வதிக்கிறார். மகனே, தன்னை இந்த உலகத்தில் உள்ள எல்லாற்றையும் விட அற்பமானதாக நீ உணர்ந்தாயே, இதுதான் திருநாதபிஷுனிஷேன, ஆன்மீக வாழ்வின் உச்சக்கட்ட பணிவு. அந்த ஒரு பணிவுதான் தீட்சைக்கான உண்மையான ஒரு தகுதி. அகந்தை ஒளிந்து உன்னுடைய தூய்மையான அந்த இதயத்தில் இனி ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் திருநாமம் பிரகாசிக்கும் அப்படின்னு அவனுடைய தலையில் ஆசீர்வாதம் பண்ணி உன்னை என் சீடனாக நான் ஸ்ரீகரிக்கிறேன் அப்படிங்கிறார். அன்றைய நன்னாளிலேயே அவனுக்கு நாம தீட்சையும் அளிக்கிறார். இந்த அருமையான இந்த சின்ன சரித்திரத்திலிருந்து நம்ம உணர்றது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பாதையின் உண்மையான தகுதி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவோ, காசு, பணம், துட்டு, மணி செல்வமோ இல்லை. நான் அனைவரையும் விட எளியவன் என்ற உண்மையான பணிவில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அகந்தை அழியக்கூடிய இடத்துல தான் பகவான் தன்னையே வெளிக்காட்டுறார். நம்மளும் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய அகந்தையை ஒழிக்க வேண்டும். அதுதான் இன்றைய வகுப்புல நம்ம கற்றுக்கிட்ட மாற்றம். நம்மளும் மாற்றத்தை கொண்டு வருவோம். அதற்கு யுக தர்மமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பக்தர்களின் சங்கத்தில் நம்ம உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகவான் ஹரியின் இந்த ஹரிநாமத்தை உச்சரிங்கள். தங்களுடைய வாழ்வை வெற்றியுடையதாக்குங்கள். ஹரே கிருஷ்ணா.